தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பெற்றோரை அழைத்து சென்று நீராடி வழிபட செய்வது ஒரு மகனுக்கு பெரும் புண்ணியத்தை தரும் செயலாக கருதப்படுகிறது. இதற்கு பின்னால் உள்ள ஆன்மீக காரணங்கள் மற்றும் வரலாற்று பின்னணிகளை பின்வருமாறு காணலாம். இந்து தர்மத்தின்படி ஒரு மகன் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையானது அவர்களை புண்ணிய தலங்களுக்கு அழைத்து சென்று வழிபட செய்வது. திருச்செந்தூர் தலம் குரு தலம் என்று போற்றப்படுகிறது. முருகன் சூரனை வதம் செய்த பின் தன் தந்தை சிவபெருமானை வழிபட்ட இடமாக கருதப்படுவதால் இது பிதூர் வழிபாட்டிற்கும் பெற்றோர் வழிபாட்டுக்கும் உகந்த இடமாக உள்ளது. திருச்செந்தூரில் உள்ள கடலை முத்திக்கடல் என்பார்கள். பெற்றோருடன் இங்கு நீராடுவது அவர்களின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்க உதவும் என்பது நம்பிக்கை. பெற்றோர்களை திருச்செந்தூருக்கு அழைத்து செல்வதன் முக்கியத்துவத்தை விளக்கும் சில கருத்துக்கள். காசிக்கு நிகரான பலன். தென்காசி என்று போற்றப்படும் திருச்செந்தூரில் நீராடுவது காசிக்கு சென்று கங்கையில் நீராடுவதற்கு இணையான பலனை தரும். முதிய வயதில் காசி வரை செல்ல முடியாத பெற்றோரை இங்கு அழைத்து வருவது மகனின் கடமையாக கருதப்படுகிறது. நாளிக்கிணற்றின் மகிமை. கடலில் நீராடிய பின் கந்த பெருமான் உருவாக்கியதாக கூறப்படும் நாளிக்கிணற்றில் நீராடுவது உடல் பிணிகளையும் மனக்கவலைகளையும் நீக்கும். பெற்றோர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டி மகன் செய்யும் பிராயச்சித்தமாக இது அமைகிறது. ஆதிசங்கரர் தனது சுப்பிரமணிய புஜங்கம் பாடிய தலம் இது. இவர் தனது அன்னையின் முக்திக்கு துணை நின்றதைப் போல ஒவ்வொரு மகனும் தன் பெற்றோரின் ஆன்ம லாபத்திற்காக முருகனை தரிசிக்க வைக்க வேண்டும் என்பது மரபு. புராணங்களின்படி முருகப்பெருமான் அறிவு மற்றும் ஆற்றலின் வடிவம். ஒரு மகன் தன் பெற்றோர்களுக்கு செய்யும் பணிவிடையே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். உலகை சுற்றி வந்து அம்மையப்பனை வணங்கி முருகனைப் போலவே பெற்றோரே உலகம் என்பதை உணர்ந்து அவர்களை திருத்தலங்களுக்கு அழைத்து சென்று மகிழ்விப்பது மிக சிறந்த அறமாகும். இங்கு முருகன் சந்நியாசி கோலத்தில் தவம் செய்யும் நிலையில் காட்சி தருவார். உலக பந்தங்களை நீக்கி முக்தி தரும் தலம் என்பதால் பெற்றோரின் இறுதிக்காலம் அமைதியாகவும் புண்ணியமாகவும் அமைய மகன் இங்கு அழைத்து வருவது அவசியமாகிறது. திருச்செந்தூர் திருத்தலத்தில் பெற்றோரை அழைத்து சென்று கடலில் நீராடச் செய்து நாளிக்கிணற்றில் தீர்த்தம் தெளித்து செந்திலாண்டவனை தரிசிக்க செய்யும் ஒரு மகனுக்கு அந்த முருகப்பெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.